தெரிவித்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ரிஷாட் பத்ருதீன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கான மக்கள் சேவகன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வருகையை அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய தலைவர் ரிஷாட் பத்ருதீன் அவர்கள் வந்திருக்கின்றார். அன்போடு வரவேற்கின்றோம். على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله. இந்த மண், இந்த ஊர் எமது இடம்பெயர்வுக்கு பிறகு ஒரு காடாக இருந்த இந்த பிரதேசம் இன்று இந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஒரு அழகான கிராமமாக, அழகான ஊராக, ஒரு கண்ணியமான ஊராக இந்த ஊர் இன்று விளங்குகிறது. நமது அரசியல் அதிகாரத்தினால், அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த கிராமம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வாறான ஒரு எழுச்சிமிகு கிராமமாக மாறியிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு தெரிந்த கிராமமாக இந்த கிராமம் இன்று மாறியிருக்கிறது. ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இந்த வன்னி மாவட்டத்திற்கு இருக்கின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிராமத்திலே, இந்த நாட்டிலே நாலா புறங்களிலிருந்து வந்து படிக்கின்ற மாணவர்கள் தொழுகின்ற பள்ளிவாசலாக, ஜும்மாவுக்கு வருகின்ற பள்ளிவாசலாக, நோம்பு திறக்க அல்லது நோம்பு காலங்களிலே தராவி தொழுகின்ற பள்ளிவாசலாக, அதே போல பெண் பிள்ளைகள், சில இளைஞர்கள் எங்கள் வீடுகளிலே தங்கி படிக்கின்ற ஒரு கிராமமாக, ஒரு பிரபலமான கிராமமாக இந்த கிராமம் என்று உருவெடுத்திருக்கிறது. நான் முறைப்படி பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுது ஒரு வருடம் எங்களுக்கு கேம்பஸிலே ஹாஸ்டல் தராத பொழுது நான் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு வீட்டிலே தான் நான் உட்பட பல இஸ்லாமிய அதாவது மாணவர்கள் ஒன்றாக தங்கி படித்தோம். இந்த ஊர் உருவாகின்ற பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஊரிலே சாலமங்கலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மூலவர்கள் வந்து என்னை சந்தித்த பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், எங்களுடைய ஊருக்குள்ளே நாங்கள் குடியேறுவோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை நீங்கள்
அறிந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் புதிதாக நாம் உருவாக்குவோம், சைபரிலிருந்து ஆரம்பிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நமது அரசியல் பலத்தினால் இதை ஒரு மாதிரி கிராமமாக, பாடசாலை உள்ள, மதரசா உள்ள, பள்ளிக்கூடம் உள்ள, விளையாட்டு மைதானம் உள்ள, சிறுவர் பூங்கா உள்ள, பாடல் பாடசாலை உள்ள, இன்னொரு எல்லா வசதிகளோடும் நாங்கள் இந்த கிராமத்தை அமைக்கின்ற சக்தியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். பொறுமையாக இருங்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் இதை அமைத்து தந்த பிறகு எவ்வாறு முரட்டு வைத்து நான் அந்த கிராமத்தை அன்று கண்டேனோ கட்டத்தை, அதே போல இந்த கிராமமும் இன்ஷா அல்லாஹ் யூனிவர்சிட்டிக்கு முன்னால் இருப்பதனால் ஒரு கல்வி சூழல் உள்ள கிராமமாக மாறும். ஒவ்வொரு வீடுகளிலும் படிக்கின்ற பிள்ளைகள் தண்ணி படிப்பார்கள். அந்த பிள்ளைகளை பார்த்து நமது பிள்ளைகளும் படிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த கிராமத்திலே ஒரு காலத்திலே முத்து முகமது சேரும், மஜீத் மௌலவியும், சேலாதி மௌலவி, அக்பர் அலி போன்ற 4 பேரை தான் நாங்கள் கண்டோம் அரசு அதிகாரிகளாக அல்லது அரசு உத்தியோகத்தர்களாக கண்டோம். ஆனால் எதிர்காலத்தில் நமது கிராமம் இன்ஷா அல்லாஹ் நிறைய பட்டதாரிகளை, நிறைய உலமாக்களை, நிறைய கல்விமான்களை எல்லா துறையில் எதிர்காலத்திலே காண்பதற்கான ஒரு அடித்தளமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் அமையும் என்று நாங்கள் சொன்னோம். அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று அல்ஹம்துலில்லாஹ் அதை நாங்கள் பார்த்தோம். அன்னையிலே ஒரு பெரிய கல்விமான், அதாவது முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் என்னிடத்தை கேட்கிறார், சாலமபுரத்தில் என்னுடைய பிள்ளை யூனிவர்சிட்டியிலே ஒரு சின்ன தேவைக்காக போயிருக்கிறது, ஒரு 3 நாளைக்கு தங்குவதற்கு ஒரு வீட்டை பேசித்தர முடியுமா? பிறகு சொன்னார், இதை நான் முத்து முகமது சேரோடு கதைத்து அதை செய்துவிட்டேன் என்று சொன்னார். அவ்வாறு இந்த நாட்டிலே இருக்கின்ற 10,000 15,000 கிராமங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கிராமங்களிலே யூனிவர்சிட்டி இருக்கின்ற கிராமங்கள் ஒரு 20-25 கிராமங்கள் தான் இருக்கிறது. அதிலே ஒரு கிராமமாக நமது கிராமம், இந்த ஊர் அதாவது உருவாகி இருக்கிறது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த அருள். இந்த அரசியலுக்கு நீங்கள் பாடுபட்ட தியாகம் செய்த உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற ஒரு பலம் என்று நான் நினைக்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைய நாள் இந்த குர்ஆன் அதாவது இப்னு மதரசா இது எங்களுக்கு ஒரு சிறிய விழாவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இது ஒரு பெரிய விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே இதற்கு பெரிய கூலி இருக்கிறது. இதற்கு யாரெல்லாம் ஒரு சின்ன உதவி செய்தாலும் நிச்சயமாக நாளை கபரிலே அதற்கான கூலியை இறைவன் தர பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய அரசு மாஸ்டரும் தொழில்முறையிடத்திலே சொன்னார்கள், இந்த மதரசாவுடைய நிர்வாக செலவுகளுக்காக இந்த ஊரில் இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் நாங்கள் ஏதோ ஒவ்வொரு மாசமும் ஒரு தொகையை போட்டு இந்த மதரசாவுக்காக மாத செலவை பொருட்படுத்தி செய்யிருக்கிறோம் என்று சொன்னதாக எனக்கு சொன்னார். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. எங்களிடத்திலே சின்ன சம்பளமாக இருந்தாலும் அதிலே ஒரு சின்ன பகுதியை இவ்வாறு நல்லா விரும்புகின்ற இந்த பணிக்காக செலவு செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக நாளை ஆர்வத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியை நாம் உருவாக்கினோம். அந்த கட்சி இன்று பல நல்ல பணிகளை செய்து வருகிறது. கல்வி கலாச்சார பிரிவு ஒன்றை உருவாக்கி கடந்த வருடம் 1600 பேர் யூனிவர்சிட்டிக்கு எடுபட்ட, அதே போல ஓலவழியிலே 9 எடுத்த மாணவர்களை இனமத பேரங்களுக்கு அப்பால் பாராட்டுகின்ற, பணம் பரிசு வழங்குகின்ற, கௌரவப்படுத்துகின்ற, அவருடைய பெற்றோர்களை அழைத்து கௌரவப்படுத்துகின்ற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அதை செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறோம். இன்று இங்கு ஆரம்பித்து வைக்கின்ற இந்த மதரசா போல இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி தாராபுரத்திலே ஒரு இவ்வாறான ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே போல இன்னும் ஒவ்வொரு வாரங்கள் அல்லது 2 வாரங்களுக்குள்ளே நாங்கள் பல இடங்களிலே இவ்வாறான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இன்ஷா அல்லாஹ் இது சாரமைப்பத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய இந்த கல்வி கலாச்சார பிரிவின் நிறைய உதவிகளை நாங்கள் திட்டங்களை வகுத்திருக்கிறோம். அதனூடாக இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க இந்த இப்னு மதரசாக்கள் பாட்டை மதரசாக்கள் அந்த ஊர் நிர்வாகங்களோடு கலந்து பேசி செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நல்ல பணிகள் தொடர வேண்டும். இந்த அரசியலிலே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம். ஒரு சின்ன உதவியை கூட இந்த அரசாங்கம் நாங்கள் கேட்டால் செய்கிறார்கள் இல்லை. அவ்வாறான ஒரு நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. சில உதவிகளை செய்ய முன்வந்தாலும் அங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அதை தடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜனாதிபதியிடத்திலே நல்ல பண்பு இருந்தாலும், தருவதற்கு அவருடைய மனம் இருந்தாலும் அதை தடுக்கின்றவர்களாக அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற நம்மினத்தை சேர்ந்த ஒரு சிலர் செயல்படுகிறார். இதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இந்த அரசியல் அதிகாரம் என்பது நிரந்தரமானதல்ல. இந்த அரசியல் அதிகாரம் இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவற்றையெல்லாம்
செய்வதற்கு யார் கொண்டு வந்தாலும் அதை செய்கின்றவர்களாக அவர்கள் செயல்பட்டால் தான் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு நல்ல விடயங்களை எதிர்க்கட்சியினர் கேட்கின்றார்கள் என்பதற்காக நல்ல விடயங்களை செய்ய சொல்லுகின்ற பொழுது அதை தடுக்கின்றவர்களாக ஒரு சில அரசியல்வாதிகள் செயல்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கும் இறைவனுக்கும் செய்கின்ற துரோகமாக நிச்சயமாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கிருக்கின்ற முக்கியஸ்தர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் நாளை சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், அவருடைய பெற்றோர்கள் செல்ல வேண்டும். யாரெல்லாம் அவர்களுக்காக நாம் முயற்சி செய்கிறோமோ, யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, அது பண உதவியா சதுர உதவியா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் இறைவன் கூலியை கொடுப்பான். எனவே இது ஒரு சிந்தனையுடைய மௌலவி முஃப்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த தேவபந்தி மதரசாவை பற்றி சொன்னார்கள். ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே தான் ஒரு ஆலிம் ஒரு மாணவர் ஆரம்பிக்கப்பட்டது. என்று எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை பேர் என்று அங்கே கற்று வெளியேறி இருக்கிறார்கள். இந்த உலகம் போட்டுகின்ற ஒரு மதரசாவாக, ஒரு கலாசாலையாக, ஒரு கல்லூரியாக அது புகழ்பெற்றதாக இருக்கின்றது. அதே போல இன்று நாங்கள் ஒரு 18-20 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிராமம் இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க அதாவது நல்லவர்களை, கல்விமான்களை, உலமாக்களை உருவாக்குகின்ற ஒரு கிராமமாக இன்ஷா அல்லாஹ் இது உருவெடுப்பதற்கு நாம் எல்லோரும் இறைவனிடத்திலே துஆ செய்வோம் என்று வேண்டிக் கொண்டோம். அதே போல என்னுடைய ஏனைய பிரின்சிபல்மார் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், எதிர்காலத்திலே உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களோடு பேசுங்கள், உங்களுக்கு நாங்கள் இந்த உதவிகளை இன்ஷா அல்லாஹ் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறினேன். அதே போல அந்தந்த ஊரவர்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களால் செய்த எல்லா வகையான உதவிகளையும் செய்யுங்கள் என்று கூறி, குறிப்பாக உங்களுடைய நசீர் அதாவது சிதி ஆட்சியாளர் அவர்கள் நிறைய இந்த ஊரிலே இருந்து, இந்த ஊருக்கு மட்டுமல்ல, நான் அங்கே வேறொரு இடத்துக்கு போனேன், இந்த பள்ளிக்கு இதை எவ்வளவு செய்திருந்தார் என்று சொன்னார்கள். இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் பல ஊர்களுக்கு பணியாற்றுவதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம். அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் வரக்க செய்ய வேண்டும். அதேபோல டவுனிலே ஹோட்டல் செய்கின்ற என்னுடைய அலிகாஜர் அவர்கள் மறைமுகமாக பல விஷயங்களை செய்கின்றார். எனவே அவருக்கு இந்த இடத்திலே நன்றி. அதே போல இந்த ஊரிலே உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து 2 பள்ளிவாசல் என்னுடைய ஆவியா என்னுடைய தாயுடைய பேரில் நாங்கள் கட்டிய பள்ளியாக இருந்தாலும் இந்த பள்ளியுடைய அருகிலே 2 ரூம்களை இந்த ஊரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து என்னிடத்தில் எதுவுமே கேட்காமல் 2 பெரிய ரூம்களை கட்டியிருக்கிறீர்கள். அதுக்காக யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்தீர்களோ அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை இடத்திலே நான் கூறிக்கொண்டு, ஊருக்காக ஒற்றுமையாக உழைக்கின்ற இந்த கிராமத்துடைய ஒற்றுமை தான் இந்த கிராமம், இந்த ஒற்றுமை தான் இந்த மதரசா, இந்த ஒற்றுமை தான் இந்த ஊருடைய கடந்த கால அபிவிருத்தி. எனவே இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்ற அன்பாக வேண்டி, யாரெல்லாம் என்னுடைய அரசியலிலே இந்த அபிவிருத்தியிலே பங்களை செய்த பலருக்கு எங்களோடு இல்லை, பல பெரியோர்களும் இல்லை. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்கள் அடிக்கடி வந்து போவார்கள். நான் அக்காவிலே எழுத பொழுது கூட அங்கே கையை ஏற்றுகின்ற பொழுது அவர்கள் கண்ணு முன்னால் வந்தால் அவ்வாறு அவர்களுக்காக நாம் நிறைய துஆக்களை செய்திருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நாங்கள் கட்டிய இந்த வீடுகள், நாங்கள் கட்டிய அத்தனை அபிவிருத்திகள் செய்து வருகின்ற அத்தனை பணிகளுடைய நன்மைகள் நிச்சயமாக யாரெல்லாம் அந்த உதவி செய்தவர்கள் என்று கபரில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இன்று இருக்கின்றவர்களுக்கும் நிச்சயமாக அது போய் சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஆமினா என்ற தக்கியா பள்ளிவாசலில் இந்த மதரசா அந்த தாயுடைய எண்ணத்தின் பிரகாரமும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்து அவர்களுடைய பணத்தின் மூலமாக 2 மாடிகள் கொண்ட இந்த பள்ளிவாசல் கட்டித்தரப்பட்டு இந்த தாருல் இல்மி என்ற இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசா இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலின் மேற்பாடியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நாங்கள் கேள்விப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரிஷாத் அலூதீன் அவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் மார்க்கத்துக்கு என்ன செய்தார்கள், சமூகத்துக்கு என்ன செய்தார்கள் என்று பாராளுமன்றத்திலும் வெளியிடங்களிலும் அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்டு கவலைப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் 1990ஆம் ஆண்டு நாங்கள் இங்கிருந்து பலவந்தமாக
வேளையிலும் நாம் திரும்ப மீள்குடியேறி சொந்த கிராமத்திலே வசித்து வருகின்ற இந்த நிலைமையிலும் நாம் எம்முடைய உரிமையோடு சகல வளங்களோடு இந்த பகுதிகளிலே வாழ வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு இன மதங்கள் பாராமல் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வைத்து அவர்கள் சேவை செய்ததை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் என்ன செய்தார் என்று கேட்கக்கூடியவர்கள் இரண்டு விதமான எண்ணங்கள் அவர்களிடம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஒன்று வெறுமனே அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இரண்டாவது இந்த பகுதிகளிலும் இந்த நாட்டு மக்களுக்கும் இவர் என்ன சேவைகள் செய்தார் என்ற அந்த விவரங்கள் தெரியாமல் பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். எனவே உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி அந்த சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு இவருடைய பணிகளை பற்றி நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் இந்த பிரதேசங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், அவருடைய அபிவிருத்திகள் எந்த அடிப்படையில் நடந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த கிராமத்தினுடைய பள்ளிவாசலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் நியமனங்களாக